வணக்கம். எதுக்கு இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிகரமாக நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ போட வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வீடியோன்னு சொல்லி 4 வீடியோ போட்டோம். ஸோ அதெல்லாம் விட்டுருங்க, இது இன்னிலிருந்து தான் அப்படியே போட ஆரம்பிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி ஒரு வேறு லெவலான விஷயத்துக்காக வந்திருக்கோம். அப்படியே அடுத்து அப்டேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காலேஜ் போகிறோம். என்ன காலேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, நான் முதலே சொன்ன மாதிரி 10th முடித்தேன், டிப்ளமோ முடித்தேன். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஸோ இப்போ தான் ஏதோ மண்டைக்கு அறிவெட்டி ஏதாவது ஒன்று பண்ணுப்பா, வாழ்க்கையில் எப்படி இருந்துடாதான்ற மாதிரி தோணுச்சு. ஸோ வந்து அடுத்த ஸ்டெப்பாக ஒரு டிகிரி ஒன்று போடலான்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அதுக்கு வந்து இன்றைக்கி தான் வந்து காலேஜ் ஃபஸ்ட் டே ஓப்பனிங். இன்றைக்கி போயிட்டு வந்திருக்கோம். ஸோ அது வந்து ஒரு சின்ன சின்ன கிளிப்பாக எடுத்திருக்கேன், அதையும் போடுறேன் பாருங்கள். ஹாய், எங்கப்பா பேண்ட் போல போட்டு கிளம்பிட்டேன்னு கேட்டிங்கன்னா, காலேஜ் போகிறோம். என்னடா மறுபடியும் காலேஜ் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஆமாங்க, காலேஜ் போகிறோம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 2 years அகைன் வந்து காலேஜுக்கு போகிறோம். ஸோ வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ மறுபடியும் வந்து அந்த பெஞ்சு அதெல்லாம் வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ சூப்பர், ரியலி எக்ஸைட்டட். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து வண்டியை வெளியே மூவ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அடுத்து கான்டாக்ட் பண்ணுறேன். ஓகே, பை. இன்றைக்கி இந்த காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, நானும் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் காலேஜுன்றப்ப செம்ம எக்ஸைட்டட். ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து படித்தது 10th. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்ட ஸ்கூல் தான், அதாவது 10th வரையும் தான் இருக்கும் அந்த ஸ்கூலில். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கூல், சின்ன ஸ்கூல் தான் எங்கள் ஸ்கூலு. அதில் வந்து முடித்தோம். அதுக்கப்புறம் வந்து சரி காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறோம். அதுவாது கொஞ்சம் வந்து என்னது கொஞ்சம் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் போனோம். ஸோ அங்கே போகும்போது நாங்கள் வந்து கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் தான் படித்தேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பேட்ச். ஸோ அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, கிரவுண்ட் லெவல்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ் அது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து அலோவ் பண்ணி ஸோ வந்து காலேஜ் நடத்த அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் தான் வந்து நாங்கள் படித்தோம். ஸோ ஸ்டார்டிங் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா பெஞ்சஸ்ஸு அந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாது. ஸோ எல்லாமே கட்டாந்தரையில் உட்காந்து தான் படித்தோம். அது வந்து ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. ஸோ இப்போ சொல்கிறாங்கல்ல, அம்மா அப்பாலாம் நாங்கள் வந்து தரையில் உட்காந்து படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்களோட காலேஜ் லைஃப்பும் அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து போக போக பார்த்திங்கன்னா பெஞ்சஸ் அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்துச்சு. இது வந்து என்னோடய பழைய காலேஜோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த மாதிரி அந்த காலேஜில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஃபன்னு எலிமெண்ட்ஸு, பசங்க இதெல்லாம் நினச்சிக்கிட்டு வந்து அதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த காலேஜில் என்ட்ரி ஆக போகிறப்ப அதே மாதிரி இருக்குன்ற ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோடு உள்ளே போனோம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே போகிறப்ப அப்படியே அந்த அறையில தான் அவன் முகத்தில் ஒரு வித்தியாசமான மாற்றத்தை பெஞ்சு இதான் வந்து பார்த்திங்கன்னா போர்டு, இதான் டஸ்டர், ஐயோ மேடை அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ செம்ம எக்ஸைட்டட் ரியலி. மேபி நான் எப்போனா காலேஜை வந்து ஃபுல்லாக வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, இந்த எக்ஸைட்மெண்ட்டோடு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து காலேஜோட என்ட்ரி ஆச்சு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து நான் வீட்டில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உண்மையாகவே வந்து மறுபடியும் காலேஜ் லைஃப்குள்ளே என்ட்ரி ஆகிறோம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்து வேறு லெவலில் இருக்குது. தேங்க்யூ, பை. ஃபஸ்ட்டு டே காலேஜ் போயாச்சு, கிளாஸ் ரூம் கண்டுபிடிச்சாச்சு, கேட்டு உள்ளே போய் உட்காந்தாச்சு. உட்காந்தோடனே வழக்கம் போல் வந்தாங்க, ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்தாங்க. அப்புறம் சொன்னாங்க பாருங்க, ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க பாருங்க. நீங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, டைரெக்டாக செகண்ட் இயர் வந்திருக்கீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது ஃபஸ்ட்டு செம் செகண்ட் செம்மு ஈஸியாக இருக்கும், 3rd செம்மு 4th செம்மு வழக்கம் போல் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் படித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போன்னு ஆகிப்போச்சு. எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக போனணும், எவ்வளோ என்டர்டெயினாக ஆகணுன்ட்டு போனணும், எல்லாம் டோட்டலாக டேமேஜ் ஆகிப்போச்சு. டேமேஜ் ஆகிட்டு அப்புறம் என்ன இங்கேயும் வந்து மறுபடியும் படிக்கணும், ப்ராக்டிக்கலு ரெக்கார்டு எழுதணும் அப்படின்ட்டு யோசனையோடு இருந்த. அதுக்கப்புறம் வந்து கொடுத்தாங்கங்க புக்கு, இந்த தண்டி திறந்து பார்த்தா ஒன்றும் புரியல, எல்லாம் மேக்ஸுன்றாங்கோ ஃபார்முலான்றாங்கோ. ஏங்க இல்லைங்க, இன்ஜினியரிங் இவ்வளோ கஷ்டமாக இருக்குதுங்க, அப்புறம் ஏங்க வேலை கிடைக்க மாட்டேங்குது? எனக்கு ஐயோ என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இந்த சப்ஜெக்டெல்லாம் பாஸ் பண்ணி வரலாம். இப்போ தான் பொலியார் சொல்லி போட்டிருக்கோம்.
மே உங்களோட இதோட எப்படியாவது பாஸ் பண்ணி வந்துட்டோம்னா பிள்ளையார் கோயிலில் தேங்காய் உடைக்கும். அதுதான் ஓகேவா, உடைக்கிறோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுதான் என்னோடய காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா காலேஜஸ் எதுவும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் காலேஜஸ் எதனா லேட்டரில் ஜாயின் பண்ணுறீங்க, ஸோ புதுசாக ஜாயின் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், நம்ம ஃபேமிலி தெரிஞ்சுப்பாங்க. தேங்க்யூ, பாய் பாய். ஸோ ஹை. ஸோ வந்து காலேஜில் வந்து உள்ளே வந்துட்டு என்ட்ரி ஆகிடுச்சு. மேலே வந்து பார்த்தா யாருமே இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு வந்துடுவோம். ஸோ முதலே சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 10th முடித்தேன். அதுக்கப்புறம் டிப்ளமோ முடித்தேன். அதாவது போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வந்து ஃபுல்லாக கம்பெனி லைஃபு. அதுக்கப்புறம் வந்து அகைன் வந்து ஒரு சரி நெக்ஸ்ட்டு எதனா ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு இதில் ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு டே 1 காலேஜ். சீரியஸ்லி வந்து அப்படியே மலரும் நினைவுகள்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரப்போ வந்து ஸோ அப்படியே மலரும் நினைவுகள்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ எங்களோட பாலிடெக்னிக் காலேஜும் வந்து இப்போ பெருசாக வந்து கட்டிட்டாங்க. அது போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அம்மா இங்கே வந்ததுக்கப்புறமும் ஸோ அதோட ப்ரிங் பேக் மெமரிஸ் மாதிரி இருக்குது. ஸோ அந்த பெஞ்சஸ்லாம் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ தான் உட்காந்து. ஸோ இங்கே பாருங்கள் பெஞ்சஸ்லாம் இந்த ஃபீல்டில் வந்து எப்படி சொல்லுன்னு தெரியல. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு தம்ஸ்அப் போட்டுருங்க. தேங்க்யூ. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து அப்படியே ரசிச்சுட்ருக்கேன். இப்போ என்னால் எக்ஸைட்மெண்ட்டில் எதுவுமே பேச முடியல. ஸோ பசங்களாம் எப்படி வராங்கன்னு தெரியல. ஸோ வந்து அவங்க கூட கேதர் அவுட் ஆகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நம்ம இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். டாடா.